பொன்மாணிக்கவேலுக்கு எதிரான ஆவணங்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தது சிபிஐ. பொன்மாணிக்கவேலின் முன்ஜாமீன் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைத்து நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் செப்டம்பர் 6ஆம் தேதி திமுக மாணவர் அணி கூட்டம். மாவட்ட மாநில அமைப்பாளர்கள் பங்கேற்க அழைப்பு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. கேரள அரசின் குழுவில் இருந்து எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் நீக்கம். பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக ஹேமா குழு அறிக்கையின் தொடர்ச்சியாக நடவடிக்கை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை சந்தித்த நடிகர் விஜய் சேதுபதி. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என தகவல். பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை உயர்ந்துள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 90.52 கோடி மதிப்பில் 150 புதிய பேருந்துகள் சேவை. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சிவில் வழக்கில் போலீஸ் கட்ட பஞ்சாயத்து செய்வதை கண்டித்து போராட்டம் நடத்த திராவிட விடுதலை கழகத்துக்கு அனுமதி. மேட்டூரில் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட செப்டம்பர் 4ஆம் தேதி போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மீண்டும் 210 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. பள்ளி கல்வித்துறை அனுமதியின்றி எப்படி முகாம் நடத்த முடியும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத் மாநிலம் துவாரகாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பதிவு. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற பேரணி. போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினர் இடையே பயங்கர மோதல். பாலியல் வன்முறை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்படும். ஆளுநர் அனுமதி தர மறுத்தால் போராட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் ஆண் சிவிங்கி புலி உயிரிழப்பு. பூங்காவின் நீரோடை நீரில் மூழ்கி இருந்ததாக விசாரணையில் தகவல். அருணாச்சல பிரதேசத்தில் சுபன்சிரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. 3 ராணுவ வீரர்கள் பலி. பாகிஸ்தான் அரசுடன் வர்த்தக சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வர்த்தக சங்கங்கள் முடிவு. போட்டியின் போது மைதானத்தில் மயங்கி விழுந்த கால்பந்தாட்ட வீரர் உயிரிழப்பு. ஓபா லிபரேட்டர்ஸ் கால்பந்து தொடர் போட்டியின் போது கிளப் நேஷனாலிட்டி கால்பந்து அணியின் எவென்டர் ஜுவான்ஸ் உயிரிழந்தார். சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் நிறுவனம் சுங்கவரி செலுத்துவதில் முறைகேடு. ஹிண்டன்பர்க் நிறுவனம் அடுத்த அதிரடி.